புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் அடுத்தடுத்து நடப்பது என்ன? 55 நாட்களுக்கு பிறகு போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட முக்கிய தடய ஆய்வு அறிக்கை. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 2ஆம் தேதி அன்று பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்ததே. அனைவரையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தடயங்கள் மற்றும் சாட்சி ஆவணங்களும் பிரேத பரிசோதனையின் போது மருத்துவ பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது கைது செய்யப்பட்ட 57 வயதான விவேகானந்தன் மற்றும் 19 வயதான கருணாஸ் ஆகியோரிடமிருந்து இரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டது. இவை அனைத்தும் புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள தடய அறிவியல் துறையில் ஆய்வுக்காக உட்படுத்தப்பட்டிருந்தது. இது 55 நாட்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு ஆய்வு அறிக்கையாக புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து குற்றப்பத்திரிகை அடுத்த வாரத்தில் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல டேங்கர் லாரி ஒண்ணு கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமா மும்முனை மின்சார கம்பத்து மேல மோதி கடைக்குள்ள புகுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மின்சாரம் உடனடியா துண்டிக்கப்பட்ட நிலையில பெரிதளவுல சேதம் ஏற்படல. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தியாகராஜன். இவருக்கு சொந்தமான டேங்கர் லாரிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதியை சேர்ந்த விவேக் அப்படின்றவர் ஓட்டிட்டு வந்திருக்காரு. மதுரையில இருந்து இவரு அந்த டேங்கர் லாரிய ஓட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. சாலியமங்கலம் பாபநாசம் சாலையில இந்த லாரி போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த லாரி வளத்தாமங்கலம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது இரும்பு கடை முன்னாடி இருந்த மும்முனை மின்சார கம்பத்து மேல மோதி அதுக்கப்புறமா கடைக்குள்ள புகுந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு.